வணக்கம் மக்களே, இது தமிழ் குருகுலம் 2.0. நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான, அழகான, அதே நேரம் எளிமையான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆன்மீகமும் அறிவியலும். ஆன்மீகமும் அறிவியலும் எதிரியா, அல்லது அறிவியல் ஆன்மீகத்துக்கு விளக்கமா? இந்த வீடியோ முடிஞ்சதும் நிச்சயமாக உங்களோட பார்வை மாறும். ஆன்மீகமும் அறிவியலும் அப்படின்றத நம்ம ஒரு புதிய எபிசோடாக தான் இந்த தமிழ் குருகுலத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆன்மீகமும் அறிவியலும்ல பகுதி 6 நம்ம பிரித்து பார்க்குறோம். பகுதி 1 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியானம். தியானம் அப்படின்றது ஆன்மீகம் மட்டுமே இல்லை. ஆன்மீகத்தில் தியானம் மன அமைதிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. சுய உணர்வு, ஈஸ்வர அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது அப்படின்னா, தியானம் பண்ணும்போது மூளையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கார்டிசோல் குறையுது, கவனம் அதிகரிக்குது, நினைவாற்றல் மேம்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கார்டிசோல் அப்படின்றது? இது ஒரு விட்டல் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஹியூமனோடைய அட்ரினல் கிளாண்ட்ஸில் செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பிளட் ப்ரெஷரு, பிளட் சுகரு, அந்த ஸ்லீப் வேக் சைக்கிள்ஸு இதெல்லாமே கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையுது தியானம் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மூளையில் ப்ரிஃபரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அதிகப்படுத்துது, அந்த செயல்பாட்டை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ரிஃபரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்றது? அது என்ன செயல்பாடு அப்படின்னா, அந்த ப்ரிஃபரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்றது பிளானிங், டிசிஷன் மேக்கிங், ஒர்க்கிங் மெமரிஸ், இம்ப்ளஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த பிஹேவியர்ஸ் இன் ஹியூமன் பாடிஸ். அப்போது ஒரு எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பிரைன்ஸ்க்கு கொடுக்கும், சிஇஓ மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரண்டல் கார்டெக்ஸ் செயல்பாட்டை அதிகப்படுத்துது இந்த தியானத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தியானம் அப்படின்றது ஆன்மீகத்தோடு சேர்ந்த நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா மூச்சு பயிற்சி. ஆன்மீகத்தில் பிராணசக்தி சமநிலை, அதாவது பிராணசக்தி ஓடுதுன்னு ஆன்மீகம் சொல்கிறது. அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆழ்ந்த மூச்சு எடுக்கிறப்போ ஆக்சிஜன் அதிகமாக உடம்புக்கு போகுது, இதய துடிப்பு சீராகுது, நரம்பு மண்டலம் அமைதியாகுது, அதனால தான் மனப்பதட்டம் குறையுது, பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம்? இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இது கண்ட்ரோல் த இன்வாலண்டரி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்? டைஜஷன்ஸு, ஹார்ட் அண்ட் லங்ஸை சமநிலையாக வச்சுக்கிறது, ஐஸ் ஹெல்ப் டு ஃபோக்கஸ் ஆன் தி நியர் ஆப்ஜெக்ட், எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அந்த செயல்பாடுகள் தான். இது உடல் அமைதிக்காக இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து 3வது பகுதியாக மிக ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் மந்திர ஜபம். மந்திர ஜபம் வெறும் நம்பிக்கையா? இல்லைங்க. ஓம் நம சிவாய, ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஸ்ரீராம ஜெயம், இப்படிலாம் நம்ம மந்திரங்களை உச்சரிப்போம் இல்லைங்களா? இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா? இல்லை. அறிவியல் ஆய்வு சொல்கிறது, இந்த ஒலி அதிர்வுகள் மூளையில் ஆல்ஃபா வேவ்ஸை உருவாக்குது. அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, சவுண்ட் வைப்ரேஷன்ஸில் தான், ஒலி அதிர்வுகளில் தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்போது, ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் அண்ட் அனாக்சிட்டி, இன்க்ரீஸ் த க்ரியேட்டிவிட்டி, இம்ப்ரூவ் த ஃபோக்கஸ், மென்டல் வெல்பீயிங். ஸோ அறிவாற்றலை அதிகப்படுத்தும், மன அமைதியை அதிகப்படுத்தும், சிந்தித்து செயல்படுத்தும் திறனை மேம்படுத்தும், தன்னம்பிக்கை, இது எல்லாமே மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு மந்திரம் நம்ம ஜென்ரலாகவே சொல்லலாம் இல்லையா, வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குது. அதனால தான் நம்ம யாரையும் திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் பவர் இருக்குது அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. அந்த பவர் எப்படி வேலை செய்யும் ஒரு மனித உடலில் அப்படின்போது எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்கள். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது, ஒரு க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது, அறிவாற்றலை அதிகப்படுத்துது, மனப்பதட்டத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தொடர்ந்து பகுதி 4 விரதம் மற்றும் உபவாசம். ஆன்மீகத்தில் உடல் மன சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது அறிவியல் பார்வையில் உபவாசம் பண்ணும்போது ஆட்டோகேமி நடக்குது.
ஆட்டோஃபாமி அப்படின்றது செல் சுத்திகரிப்பு நடைபெறுறது தான் சொல்கிறாங்க. அதாவது உடம்பில் இருக்கிற பழைய சேதமான செல்கள் சுத்தமாகுது. இதுதான் உண்மையான டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம டயட் இருப்போம், என்னென்னவோ பண்ணி நம்மளுடைய உடலை நம்ம சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் நேச்சுரலாகவே உபவாசம் இருந்து விரதம் இருந்து அந்த காலத்தில் உடலை தூய்மைப்படுத்தியிருக்கிறாங்க. உள்ளம் உடல் தூய்மை இருந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி மேம்படுத்துறது, செரிமான அமைப்பை ஓய்வு பெற வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த விரதம் அந்த உபவாசத்தில் இருந்திருக்குது. அதை தொடர்ந்து பகுதி 5 நம்ம பார்க்க போகிறது யோகா, உடற்பயிற்சி. இது உங்களுக்கே நல்லாவே தெரியும், யோகா உடற்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, யோகா அப்படின்றது உடம்பை வலுவாக்குது, மனதை அமைதியாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தில். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறதுனா, தசை மூட்டு வலிமை அதிகப்படுத்துது, ஹார்மோன் சமநிலைப்படுத்துது, மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவை ஒரு ஹோலிஸ்டிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கடைசியாக பகுதி 6க்கு வந்துட்டோம். ஸோ இந்த 6வது நிலை என்ன அப்படின்னா அதிகாலையில் எழுதல். அதிகாலையில் எழுதுறது ஒரு வழக்கமாக இருக்குது ஆன்மீகத்தில் இல்லையா? அதிகாலையில் எழுந்து நீராடி நம்ம 4:30 to 6 அந்த அதிகாலை நேரம், இல்லைன்னா 3 to 6 அந்த அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம எழுந்து எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுல நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. இப்போ வரைக்குமே நிறைய பேருடைய நம்பிக்கை அது. அந்த நேரத்தில் ஏன் எழுந்திருக்கணும் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் அதிகம், மூளையில் மிக தெளிவாக செயல்படும், அதனால மன அழுத்தம் குறைந்து நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனால் அறிவியல் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த நேரத்தில் மூளை மிக தெளிவாக வேலை செய்யுது, சர்க்காடியன் ரிதம்ஸ் சரியாக இயங்குது. சர்க்காடியன் ரிதம்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளோட பாடி நேச்சுரலாக 24 hours இன்டர்னல் கிளாக்காக இந்த ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் பிஹேவியர் சேஞ்சஸில் இருக்கும் இல்லையா? அந்த ரெகுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸு, ஹார்மோன் ரிலீசஸ்ஸு, டைஜஷன்ஸ், அந்த பாடி டெம்பரேச்சர்ஸ், இது எல்லாமே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அந்த லைட் அண்ட் டார்க்னஸ். இது எல்லாத்தையுமே அந்த சர்க்காடியன் ரிதம்ஸ் ஹெல்ப் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் படிப்புக்கும் தியானத்திற்கும் அந்த நேரம் சிறந்தது. ஆன்மீகம் அறிவியலுக்கு எதிரி இல்லை, அறிவியல் ஆன்மீகத்துக்கு விளக்கம். ஆன்மீகம் அனுபவம், அறிவியல் காரணம். இரண்டும் சேரும்போது தான் முழுமையான வாழ்க்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையோடு. இது உங்கள் தமிழ் குருகுலம் 2.0. நான் உங்கள் சத்யா. வணக்கம்.